பிஸ்மில்லா. இது மக்கா ஹரம் ஷரீஃபுக்கு பின் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கபரிஸ்தான். அது பழைய காலத்துல கபரிஸ்தான் இங்க அடக்கியிருக்காங்க, சின்ன பிள்ளைகள்லாம் அடக்கியிருக்காங்க. இப்ப இது அடக்கல, அந்த கபரிஸ்தானுடைய இடத்தை அப்படியே காலியாக வச்சிருக்காங்க. இது மக்கா ஹரம் ஷரீஃபுடைய என்ன நம்பர்னு சொல்ல தெரியல. நம்பர் இந்த இடத்துல இல்லை. அப்படியே சுத்திட்டு வந்தேன், இந்த இடத்துல நம்பர் இல்லை. இங்கே தங்கியிருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபி, பெரிய பணக்காரர்கள் தங்கிக்கூடிய ஏரியா. பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, லக்ஸரியான ஹோட்டல்ஸு, எல்லாம் பணக்காரர்கள், உலகத்துல இருந்து வரக்கூடிய பெரிய தலைவர்கள், விஐபிகள், அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடம். மாஷா அல்லா. அவங்க என்ன, அவங்க கோடீஸ்வரா ஒரு நாட்டுடைய மினிஸ்டரா இருந்தாலும் அரபு ஷரீஃப்க்கு வரும்போது அவங்க சாதா மனுஷனாயிடுறாங்க. ரூ பொண்ணு எப்படி மனிதனை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, அதே மாதிரி மனிதன் சாதா மனிதன் ஆயிடுறாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாங்க. அல்லா மன்னிக்கணும் அவங்கள, இன்ஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லா கொடுத்ததை அவங்க அனுப்பிக்கிறாங்க, தவறுன்னு சொல்லக்கூடாது நம்ம. இந்த ரோடு பாருங்க, இந்த ரோடு அவ்வளவு அழகா இருக்குது. எல்லா பில்டிங் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங். இந்த ஃபுட்பாத்தில் நிற்கிறவங்க எல்லாம், இவங்க எல்லாம் டாக்ஸி, பைக் டாக்ஸி. பைக் டாக்ஸியில் எப்போதுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க சவாரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ரைடு அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கட்டது ரிஸ்கானது. அது அந்த இது யாருமே பண்ணக்கூடாது. சலீம், வெல்கம் தம்பி. பாருங்க, இது ரவுலா ஷரீஃபுக்கு பின்னாடி உள்ள இடம். ரவுலா ஷரீஃபுடைய பின்னாடின்னு சொல்ல முடியாது, இது முன்னாடின்னு சொல்லலாம். ரவுலா ஷரீஃபு நம்ம உபராக்கு வந்தவங்க எல்லாம் தெரியும் பார்க்கறது. இங்கேருந்து மக்களை கூட்டு போறாப்புல, ஒரு சேஃப்டி ஹெல்மெட் கூட மக்கள் கிடையாது. அப்படிங்கும்போது அதில் உட்காந்து போகிறது அவங்களுடைய மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன். இங்கே எல்லாம் ரவுலா ஷரீஃபு, இதை பாருங்க என்ன அழகா இருக்குது. மாஷா அல்லாஹ், என்ன அழகா கட்டிருக்காங்க. அல்லாஹ் இவர்கள் வாழ்க்கையை வளமாக்க கொடுக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய சகோதரர்களும் துவா செய்யுங்க இவங்களுக்காக. ஏன்னா அல்லாவுடைய இல்லம் இருக்குது ஒரு சைடில், அதை சுற்றி கட்டிருக்காங்க, கிலோமீட்டர் கணக்கில் கட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே மாடலில், ஒரே டிசைனு. அப்படி எந்த கேட்டில் எங்கே போடுறோன்னு தெரியாது. நம்ம ஞாபகம் வச்சுட்டு வரேன்னு அந்த கேட்டில் வெளியாகணும், அப்படி தான் இருக்கும். ரவுலா ஷரீஃப், ரவுலா சுற்றி உள்ள இடம். எல்லா இடத்துலையும் மனாரா இருக்கும். அந்த டோர் நம்பரை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். டோர் நம்பர்லேயே இதில் இங்கே வர்றாங்க, வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்கன்னாக்கா எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டியில் வேலை கூடி பார்க்கக்கூடியவங்களும் சரி, கரெக்டாக அந்த லொக்கேஷன் சொல்லுவாங்க, இங்கே போங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பயமே இல்லை. அப்படியே தவறி போயிட்டாங்கன்னாக்கா அவங்க 19ஆம் நம்பர் ஒரு கேட் இருக்குது, அது பாபு சலாம்னு சொல்லுவாங்க, 19ஆம் நம்பரு. அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கால் பண்ணினாக்கா அவங்க வந்து அழைச்சிட்டு போய் அவங்க ரூமில் உட்கார வச்சுக்குவாங்க. பொருள் காணா போன பொருள்லாம் கண்டெடுத்து கிடைக்குதுல்ல, அதே பொசிஷன் தான் இங்கே. அது அந்த மாதிரி அவங்க எங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ கரெக்டாக ஒப்படைச்சு கொடுத்துருவாங்க. இந்த ரோடு என்ன அழகா இருக்கு பாருங்க. பாலைவனமாக இருந்தது, இன்னைக்கு சோலை வனமாக்கிட்டாங்க. உலகத்துடைய செல்வந்தர்கள்லாம் வந்து தங்கியிருக்காங்க, இங்கே தங்கியிருக்காங்க. வந்து ஏறாமலுடைய துணியை அடைச்சிட்டாங்களா, கட்டிட்டாங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சமம், எல்லா மக்களும் சமம். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பறக்கச் செய்யன்னு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே நல்ல வளமா ஈமான் இஸ்லாத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். இந்த கட்டடத்தை பாருங்க, என்ன அழகா இருக்கு கட்டடம். எல்லாமே இது தௌஹீத், தார தௌஹீத் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல். தார தௌஹீத் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல். இது ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டலு. எங்களுக்கு மேலே துவா செய்யும். முகமது அர்ஷத், ஓகே தான், இன்ஷா அல்லாஹ், ஜிசாக்கல்லா. நீங்களும் துவா செய்யுங்க. முகமது அர்ஷத்து, அடுத்து சலீமு, ஒருத்தமே முகமது ஜாஃபரு வச்சிங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படியும் துவா செய்யுங்க. இது நம்ம பார்த்ததை மக்களுக்கும் காட்டணுங்கிற எண்ணத்தில் தான் போடுறேன். அடுத்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது கைட் பண்ண மாதிரி அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. பாருங்க, மலையை குடஞ்சு குடஞ்சு கட்டிருக்காங்க அந்த சைடில். ரொம்ப அருமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கக்கூடிய இடத்த காபத்துல்லா நபிமார்கள் கட்டினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அது அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அடுத்து சில மன்னர்கள் புதுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கும் அது பேர் சொல்லிட்டு, சரித்திரத்தில் பேர் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ். பாருங்க, முகமது ஜாஃபர் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பார்க்குறீங்க, ஆனால் 2-3 பேர் தான் காட்டுது. இதெல்லாம் ஹோட்டல், தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலு. இந்த இடம் எப்படின்னா ட்ராவலுக்காக உள்ள இடம் போல் இருக்குது. பஸ் எல்லாம் ஜித்தாக்கு போகிற பஸ் இங்கே கிடைக்குது, பஸ்ஸை அழைச்சிட்டு போகிறாங்க. அது ப்ரைவேட் டாக்ஸி, பைக் டாக்ஸிக்காரங்களும் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ரோடை பாருங்களேன், அப்படியே யூரோப்பில் இருக்க மாதிரி ரோடு இந்த ரோடு. இந்த ரோடு எப்படின்னா, இந்த பைக் ரைடு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பைக்கு எப்போதுமே இந்த ரோட்டில் வலிக்கி விட்டுரும். இது கல், தாறு இல்லை, ஒன்றும் இல்லை. தாரை விட கம்மியான விலையில் போடக்கூடிய கல். இது எப்போதுமே வலிக்கி விட்டுரும், அது டேஞ்சரானது.
அது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுங்களேன். புதுசாக உள்ளவங்க கீழே விழுந்தா கூட அடிபட்டு போயிடும். அடிபட்டாக்கா அதுலேருந்து காப்பாற்றுறது கஷ்டம். ரைடு பண்ணும்போது எப்பவுமே முடிஞ்சா டாக்ஸியில் போகணும். 50 ரூபா வாங்குறாங்க. ஷேரிங்கில் போனால் 10 ரூபா வாங்குறாங்க. அது மாதிரி போகணும். இந்த பைக்கில்லாம் ரைடில் ஏறக்கூடாது. நாங்கள் வந்து கேட்டாங்க வரையிலான்ட்டாங்க. வேணாப்பா, இந்த வம்பே வேணாம், ஆணியை பிடுங்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த இடத்துல பாருங்க, ஹரம் ஷெரீஃபுடைய இது என்ன நம்பர் டோர்னு தெரியல. ஷஹா வெஸ்டின் ஃபயர் ஸ்டேஷனுக்கு பேர் இருக்கு போல இருக்கு. சாதத்துல் அரபியா ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, ஹரம் ஷெரீஃபை சுற்றி இந்த சைடில் பாக்கி எல்லாமே ஃபுல்லாக போலீஸ் தான். ஃபுல்லாக பார்த்தா ஆர்மி. இது போலீஸ் கண்ட்ரோல் இல்லை, ஆர்மி கண்ட்ரோலில். ஆனால் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த தள்ளுமுள் மாதிரி பார்த்தேன். ஆனால் இது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த மக்கள் யாருமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் யாருமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க எய்த்து நிற்கிறாங்க, அப்படின்னு நின்றுட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களும் மனுஷன் தானே. சமயத்தில் அந்த இடத்துல ஹரம்னு சொன்னால ஒரு சங்கைக்குரிய இடம் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி வரும். முக்கியமான இடம். அதனால தான் அந்த ஹரம்ல வந்து என்ன செய்யுது, இபாதத்தை தவிர வணக்க வழிபாடுகள் அது செய்யணும், பாக்கி ஓதணுமே தவிர பாக்கி எந்த வீண் பேச்சும் பேசுறது வேற இல்லை. அதே போல வந்த இடத்துல நினைச்சவங்க, அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட் இருக்குது, அவங்க வருஷத்துல சில நாள் அங்கே கூடும்போது அவங்க வீட்டு பிள்ளைகளை கூட்டு வந்துருவாங்க. எல்லாருமே பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அவங்கவுங்க ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க, லிங்க் அடிச்சு விட்ருவாங்க. அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லிடுச்சு, இங்கே யார் வரியலோ இந்த இடம் சங்கையான இடம், இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ள கூட பேசக்கூடாது, அதுவும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. அல்லா பரக்கச்சேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல பைத்துல் ஹராம்னு சொல்லுவாங்க. ஹராம்டாக்கா அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து சண்டை போடக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, எல்லாமே அமைதியா இருக்குன்னு சங்கைப்படுத்துற. இந்த இடத்துல ஒரு பறவைகளை கூட அடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஹராம் தடை செய்யப்பட்ட இடம்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி எல்லாம் பரக்கத் செஞ்சிருக்கான். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கான். நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சலீம், பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைப் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். எல்லாமே ஹோட்டலு. நம்ம எல்லாம் சில இடத்துலலாம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் 3 ஸ்டார்னு இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஃப்ளோக் இல்லை, கொடி வைக்கல. அதனால இது என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கே ஹை கிளாஸாக தான் இருக்குது. என்ன ஹை கிளாஸ்னா என்ன, ஒரு 2000-3000 ரியால் ஒரு நாளைக்கு இருக்கும். 3000 ரியால்னா கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சிக்கு ஒரு 75,000 ரூபா ஒரு நாளைக்கு. பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லவ் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இருந்தது என்ட்ரன்ஸு. அதில் எல்லாம் ஷாப்பிங்கு, விஐபிகள் தங்கியிருக்காங்க போல இருக்கு. விஐபி சலூன்ட்டே போட்டிருக்காங்க. சலூன் முடி வெட்டுறதுக்கு ஒரு மொட்டை அடிக்கணும். எல்லாமே பணக்காரர் யாராக இருந்தாலும் தாஃப் செஞ்சுட்டாக்கா அதை மொட்டை அடிச்சாகணும். அதுக்கு அதிகமாக வாங்குறது அவங்க 10 ரூபா தான் வாங்குறாங்க. 5 ரூபா இல்லை 10 ரூபா வாங்குறாங்க. இங்கே விஐபி சலூன் ஒரு ஆள் மொட்டை அடிக்கிறதுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. 100 கிராம்ஸ் 100 ரியால். 100 ரியால்னாக்கா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ அது, 100 ரியால்னா 2500 ரூபா ஆகுது. 2500 ரூபா. இது பணக்காரங்க இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கப்பட்டவங்க செலவு பண்ணுறது தப்பு இல்லை. வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க காசு அவங்க அனுபவிக்க வெட்டி என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்ன நாய் திங்கிறதுக்காக வைக்கிறது. அதை கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நாய்க்கு கொடுப்பேன் நான் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அவர் வீம்புக்காக சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறார்? நாய்க்கு நன்றி இருக்கு, மனுஷனுக்கு இல்லைன்னு. அப்படி சொல்லவே கூடாது. நம்ம எப்படின்னாக்கா மனுஷனுங்கிறது அல்லாவுடைய உயர்தரமான படைப்பு. அந்த மனிதர்களுக்காக எல்லாமே நம்ம செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். சும்மா இது ஒரு தொகுப்புக்காக போட்டேன். இப்போ மணி சரியாக கரெக்டாக 5:15. ஜஹல் இப்படியே முன்னாடியே வந்தால் தான் இங்கே இடம் கிடைக்கும். இல்லை உள்ளே போக முடியாது, கஷ்டம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் உள்ள இடம்ல உலகம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஆனால் ரஷ்யாவில் இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அரபுக்கு வந்த படத்தில் தெரியுது. அதிகமான மக்கள் ரஷ்யன் மக்கள் தான் தெரியுது. இந்தியாவில் நம்ம 20 கோடி முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை % சொல்கிறாங்க, 18-20% சொல்கிறாங்க. 20 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்தியன் மக்கள் அவ்வளோ தெரியல. அதே பாகிஸ்தானில் மற்ற 22 கோடி சொல்கிறாங்க. அதே பாகிஸ்தானிகள் நிறைய தெரியுறாங்க, இந்தியர்களை காணும். நம்ம லாங்குவேஜ் பேசுறதை விட பங்காளி பேசுறதும் உருது பேசுகிறவங்க தான் இங்கே இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம இங்கே வந்து தவாஃப் செய்யணும். நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லா சகோதரர்களுக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் எல்லா இடத்துலையே கோரிக்கை வைக்கணும். நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு அந்த வசதி வாய்ப்பை கொடுக்கணும். நம்மளுக்கு மனசில் எண்ணத்தை கொடுக்கணும். தான் விரும்பினாண்டா எல்லாம் கூப்பிட்டு வந்துடுவான். காசே இல்லாமல் இருப்பாங்க, வந்துடுவாங்க. இதுதான் ஒரு மௌலவி ஒருத்தவங்க சொல்லி காட்டினாங்க. அந்த ஹஜ்ஜத்து என்ன சொல்கிறாங்கண்டாக்கா, எப்படின்னாக்கா அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு நியத்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காதான். அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்களாம். போயிட்டு ஊராக போவாங்களாம். காசு இருக்கிற வரைக்கும் அந்த ஊரில் போயிட்டு அந்த ஊரில் என்ன செய்வாங்க, அடுத்து எங்கேயாச்சும் போய் வேலைக்கு சேர்ந்துருவாங்களாம்.
வேலைக்கு சேர்ந்து அந்த காசை சம்பாதிப்பாங்களாம். சம்பாரிச்சுட்டு அடுத்து அந்த காசை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அங்கே போயிடுவாங்களாம். இப்படியே இந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு அப்படியே உழைப்பாங்களாம். அப்படியே ஊராக அப்படியே போயிட்டு போயிட்டு அந்த மாதிரி நடைப்பயணம் அப்படியே அன்றாட காட்சி மாதிரி போயிட்டு அந்த ஹஜ்ஜு செஞ்சுருவாங்க. ஏண்டாக்கா முஸ்லீம்களுக்கு அதை கடமையாக்கப்பட்டுருச்சு. அது செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இன்னொரு வழியே சான்ஸும் எல்லாம் கொடுத்துருக்கான். நம்மளது ஆலிம்கள் சொல்லி தராங்க. எப்படின்னா பத்லி ஹஜ்ஜி அப்படிம்பாங்க. பெரிய பணக்காரங்களா இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தனியாக உடம்பு சக்தி வாங்கிக்கிறவங்கள ஹஜ்ஜுக்கு அனுப்புனாங்கன்னாக்கா அந்த நன்மை, அந்த ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைச்சி போயிடும். நம்மளுடைய டியூட்டியும் முடிஞ்சு போயிடும். அப்படி செய்யாமல் இருந்தோம்னா அது குற்றம். சில எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன். நீங்களும் பார்க்கக்கூடிய சகோதரர்களும் துவா செய்யுங்க. பாருங்க, இன்னும் பாக்கி எல்லாமே கட்டடங்கள் தான், பாக்கி எல்லாமே ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல், லக்ஸரி ஹோட்டல். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. அங்கங்கே நம்ம போகிற இடத்துல அப்படி இப்படி சின்ன ஒரு லைவாக போட்டு வந்தது. என்ன நம்மளுடைய ஃபாலோவர்கள் கேட்குறாங்க, என்ன அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள், என்றும் வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள் தான். நான் முபாரக். நன்றி, பார்த்தமைக்கு நன்றி.